உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் எங்களை நடத்துவே. எல்லா மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உமக்கே ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் மகிமைப்படுவீராக. முடிந்தால் முழங்கால் படிட்டு 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரே சத்தமா ஆராதனை, 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 ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர். ஒரு விசை கூட சேர்ந்து பாடுங்கள். ஆராதனை. சபையின் சத்தம் உயரட்டும். ஆராதனை. ஒரே மனதோடு ஆராதனை, ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும், துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர். வாழ்க. துதியும் புகழும், துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை. ஒரே சத்தமாய் பாடலாம். ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற இரத்தத்தால், விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக, ராஜாக்களாக, லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ஆமென். இது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் ஆண்டவரே. உமக்கென தெரிந்து கொண்டீர். பாடுவோம். ஆராதனை. எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோம் ஒரு மனதோடு. இருதயங்கள் நேராக்கப்படட்டும், சிந்தைகள் நேராக்கப்படட்டும், எண்ணங்கள் நேராக்கப்படட்டும். கர்த்தர் நம் நடுவில் மகிமைப்படுவாராக. ஆமென். ஆராதனை எங்கள் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர். வழிகாட்டும் தீபம் துணையாளர், வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும். அன்பால் பலத்தால், அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. பலத்தால் ஐயா அபிஷேகநாதரே. பாடுவோம். ஆராதனை. ஒரு மனமாய் உயர்த்துவோமா. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே. எங்கள் துதிகளில் பிரியப்படுகிற தெய்வமே, எங்கள் நடுவிலே நீர் வந்திருக்கிறீரப்பா. எங்கள் அன்பரேசுவே
இயேசுவுக்கே என் நண்பர். பாடும் எப்போதும் இருக்கிறவர், எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் பாடுகள். எப்போதும் இருக்கின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. வாழ்க உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனையே உயர்த்துகள் கத்த நாமத்தை. ஒவ்வொரு இருதயமும் உள்ளமும் துதிக்கட்டுமா. மகிமையானவரே ஆராதனை ஆராதனை. ஓ சிங்காராதனை. துதி உமக்கே, கனம் உமக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை துதியும் புகழும், துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர். கரங்கள் ரெண்டையும் உயர்த்தி ஒரே சத்தமாய் ஆராதனை. எல்லாரும் ஆராதிக்கலாம். யாரும் சும்மா இருக்க வேண்டாம். தேவ சமூகத்தில் ஒரு மனதோடு தெய்வ பிரசனத்தில் இருக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு, பயபக்தியோடு, பரிசுத்தத்தோடு அவர் விரும்புகிற ஆராதனை வெளிப்படுவதாக. ஆராதனை உடைய ஆளுகை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆளுடைய வஸ்திரத்தை உங்களால் நிரம்பட்டும். எங்களுக்கு ஆலோசனை தருபவரே. என் நண்பர் இயேசுவுக்கே. அப்படி சேர்ந்து கடைசி ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Sing hallelujah. Oh, we worship you, Lord. Hallelujah. Amen. நல்ல கைகளை தட்டி நம் நடுவிலே துதிக்கு பாத்திரராகி நம் ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார். அவருக்கே துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் புகழும் உண்டாவதாக. அவர் தாமே மகிமைப்படுவாராக. அவர் தமக்கு சித்தமானதை ஆராதனையிலே செய்வாராக. ஒவ்வொருடைய இருதயங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. உள்ளங்களை பலப்படுத்துவாராக. துதிக்க பலப்படுத்துவாராக. ஆனந்தத்தினால் நிறைப்பாராக. சந்தோஷத்தினால் நிறைப்பாராக. துதியினுடையினால் கர்த்தர் நம்மை மூடுவாராக. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஆமென் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய மிகுந்த கிருபையினால இந்த மாலை நேரத்திலும் உம்மை துதிக்கும்படி நீர் எங்களை கொண்டு வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சிறப்பான இடத்துல எங்களுக்கு பங்கு கிடைத்தது என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரே, மகிமையான இடத்துல எங்களை நீர் நிறுத்தி வைத்து உம்மை நோக்கி துதிக்கும்படி நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஸ்தானத்திற்காக நன்றி ஆண்டவரே.
இது எங்களால் உண்டானது அல்ல, இது தேவ கிருபையே எங்களை கொண்டு வந்திருக்கிறதப்பா. நீர் விரும்புகிற ஆராதனை, நீர் விரும்புகிற துதி, நீர் வாசம் பண்ணுகிற துதி எங்களுக்குள் இருந்து வெளிப்படட்டும். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தரே பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. எல்லா தடைகளையும் மாற்றுங்கப்பா. உங்களுடைய மகத்துவங்கள் வெளிப்படட்டும், உங்களுடைய அதிசயங்கள் வெளிப்படட்டும், உங்களுடைய ரகசியங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, ஆராதிக்கும் போதே விடுதலை, ஆராதிக்கும் போதே ஆண்டவர் உள்ளத்தில் ஒரு பலன், சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை கர்த்தர் கொடுங்க அப்பா. துதிக்க துதிக்க கர்த்தர் இதுவரை நடத்தினதல்ல, இனியும் நடத்துவார் என்கிற நிச்சயத்தையும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவில் மகிமைப்படுவீராக. ஆண்டவர், மனிதர்களை பார்க்க நாங்கள் வரல, உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். உம்மை பார்க்க ஆசையாய் வந்து உம்முடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்ற வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும், ருசிக்கட்டும். ஆன்லைன் மூலமா இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல ஆண்டவரே, இங்க என்ன பிரசனத்தை நாங்கள் அனுபவிக்கிறோமோ அதே பிரசனத்தை உடைய பிள்ளைகளும் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. முற்றிலும் நீரே ஆளுகை செய்து நடத்தும். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதியை வாசிக்கலாம். 23வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து சத்தமாய் வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை எடுத்து எழுந்து நின்று ஆமென் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் விதமாக 23வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாமா? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாட்டர்டே நைட் வர்ஷிப்ல தேவனை துதிக்கும்படி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவர் நம்முடைய நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மெய்ப்பன் இருக்கிற ஆட்டுக்கு பயம் தேவையே இல்லை. காரணம், அந்த ஆடை சும்மா திறந்து விட மாட்டார். அந்த ஆடை திறந்து விடுறாருனாலே மெய்ப்பன் கூட இருந்து நடத்திட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 1 பேதுரு 2 கடைசியில், சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தோம். அதன் அர்த்தம் என்ன? நடத்துறதுக்கு யாருமே நமக்கு இல்லை. எங்கே போகிறோன்னு தெரியாது, என்ன பார்க்குறோன்னு தெரியாது. நம்ம லைஃப் எப்படியோ போயிட்டு இருந்ததை, சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்த நம்மை இப்பொழுது ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் திரும்பினவன் அல்ல, நான் திருப்பப்பட்டவன் சொல்றவங்க? ஆமாம், ஆத்மாவுக்கு மெய்ப்பரும் கண்காணியும். அப்போ இப்போ இந்த மந்தைக்குள் இருக்கிற ஆட்டுக்கு இருக்கிற நிச்சயமே, டெய்லி என்னை மெய்ப்பர் நடத்துவார். அதுதான் தாவீதுக்கு இருந்த நிச்சயம். நான் நடக்கல, அவர் என்னை நடத்துகிறார். என்னை நடத்துகிறவர் இருக்கிறதுனால என் பாதை குறித்து எனக்கு பயம் இல்லைன்னு சொல்றவங்க, ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தெய்வம் என் துருகமாய் கலக்கமே. சொல்லுங்க இந்த வார்த்தை, என்னை நடத்திடும், என்னை நடத்திடும் தேவன் பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தெய்வம் என் துருகமாய் கலக்கமே எனக்கு. சொல்லுங்க, பயமில்லை. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. சொல்லுங்க இந்த வார்த்தையை, பயமில்லை, பயமில்லை. ஓ, நமக்காக ஒரு விஷயம் கூட பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை. Glory, ஆமென். பயமில்லை. ஹல்லேலூயா. மெய்ப்பனால் நடத்தப்படுகிற ஆட்டு, அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்ல எல்லாம் சில நேரத்தில் கொண்டு வருவாங்க.
ரோட்ல கொண்டு வரும்போது அந்த ஆட்டுக்கு பயப்பட தேவையில்லை. என்ன வண்டி வருது அதெல்லாம் பயம் தேவையில்லை. ஏன்னா அந்த ஆட்டுக்கு தெரியும் எத்தனை வண்டி வந்தாலும் மெய்ப்பன் அலோவ் பண்ணாம எதுவுமே என் லைஃப்ல அனுமதிக்கப்படாது. இப்போ மெய்ப்பன் இருக்கிற ஆட்டுக்கு இருக்கிற நம்பிக்கை, ஆமென், பாதை என்னங்கிறதல்ல, என்னை நடத்துகிறவர் என் கூட இருக்கிறார், எனவே எனக்கு பயம் இல்லைன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? முழு பலத்தோட நல்ல கையை தட்டி வாலிபர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் சேர்ந்து பாடி ஒரு விசை கூட கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்த போகிறோம். என்னை நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார். பாடும் நடத்திடும், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தெய்வம் என் துருகமாயிருப்பதால் நடத்திடும், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தெய்வம் என் துருகமாயிருப்பதால். சொல்லுங்க, பயமில்லை, ஓஹோ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. பாருங்க, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, ஓஹோ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. சொல்லுங்க, சிறு கூட்டமே பயப்படாதே, சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, பாடுவோம், பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, சிங் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. சொல்லுங்க, பாதைகளில் தடைக்கற்களோ, பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். சொல்ல முடியுமா இந்த வார்த்தைய? நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே, ஓ பயமில்லை, பயமில்லை, நம் சார்ந்து கர்த்தர் உண்டு, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. சொல்லுங்க, பயமில்லப்பா, பயமில்லை, பயமில்லை, எனக்கு இந்த காலத்தை குறித்து பயமில்லை, என் எதிர்காலத்தை குறித்து பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. ஆமென். முந்தினதை யோசிக்காதே, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார், பயமில்லையே, மேலானதை நீ சுதந்தரிக்க. எத்தனை பேர் நம்பிக்கையோடு பாட முடியும்? பயமில்லை, 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 பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. சொல்லுங்க, இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணுங்க, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லை. ஒரு விஷயம் கூட நம்பிக்கையோட சொல்லுவோமா? பாதைகள் தடைக்கற்களா இருந்தாலும் பயமில்லை, பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாடுங்க பார்க்கல இந்த வார்த்தையை. எத்தனை தடைகள் வந்தாலும், தாமதமானாலும், காலவில் நேர்வழியாய் நடத்துபவர், நேர்வழியாய் நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லை, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம். சபை சத்தம் உயர்த்தி, பயமில்லையே, பயமில்லை,
பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லையே. தேங்க்யூப்பா, நீங்க இருக்கிறீங்க, நீங்க நடத்துவீங்க. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, பயமில்லையே பயமில்லை பயமில்லை. நமக்காக என்னை நடத்திடும் தேவன், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமா கலக்கமே. சொல்லுங்க, என்னை நடத்திடும், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க. நம்பிடும் தெய்வம் துருகமாயிரு. எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்ல போறோம். பயமில்லை, ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. ஆமென். பயமில்லை பயமில்லை, என் வழிகளை அறிந்திருக்கிறவர். ஆமென். பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லை, ஓஹோ பயமில்லை பயமில்லை. ஆமென். இப்ப சொல்லுமா, என்னை அழைத்தவரே உண்மையுள்ளவரே, என்னை அழைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, என்னை அழைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு பாடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை முன்குறித்தீரே, கைவிட மாட்டீர். என்னை முன்குறித்தீரே, நீர் கைவிடவே மாட்டீர். சொல்ல முடியுமா இந்த வார்த்தைய? என்னை முன்குறித்தீரே. வார்த்தை அல்ல, இதுதான் வாழ்க்கையே. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, ஓஹோ ஹல்லேலூயா, ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விசைக்குள்ள ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர், பாடுங்க ஹல்லேலூயா. என்னை நடத்துபவரே, நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் நம்மை நடத்துகிற தேவன் அவராய் இருக்கிறபடியா நல்ல ஸ்தோத்திரங்களோடு என்னை நேர்வழியாய் நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை நேர்வழியாய் நடத்துகிறவர், என்னை தப்பான வழியில் அல்ல, தவறான பாதையில் அல்ல. இதுவரை என் ஆண்டவர் என்னை தப்பா கொண்டு வரலன்னு நம்புற தேவ பிள்ளைங்க, இதுவரை கர்த்தர் என் பாதையில் தவறாய் கொண்டு வரவில்லை என்று விசுவாசிக்கிறவங்க, முழு பலத்தோட நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் பாதையில் அவர் தவறு செய்யலை இதுவரை. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? கர்த்தரால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைக்கு இருக்கிற நிச்சயமே அதுதான். ஆமென். ஆபிரகாமின் வேலைக்காரர் சொல்கிறார், இந்த நேர்வழியாய் கர்த்தர் கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு இந்த தப்பா நடத்துறதுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம தப்பா நடப்போம், நம்ம எடுக்கிற தீர்மானங்கள், நம்ம சூஸ் பண்ற வழிகள் இது தவறும். ஆனா அவருக்கு தப்பா நடத்தவே மாட்டார். எத்தனை பேர் நிச்சயம் இதுவரை என் வழியை தப்பாகல நம்புறவங்க மாட்டார். நான் நடந்து வந்தது தப்பாகல நம்புறவங்க அவர் தான் நடத்துகிறார். ஆனா இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உண்மையில அவர் தான் உங்களை நடத்துறாரா? அவர் தான் என்னை நடத்துறாருங்கிறத நான் எப்படி அறிந்து கொள்வது? ஆமென். அவர் நடத்துகிறவர்கள், அவரால் நடத்தப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பானா, மெய்ப்பன் எந்த வழியை சூஸ் பண்றாரோ அந்த வழிதான் ஆடுகள் நடக்கும். ஆட்டு போற வழியில மெய்ப்பன் போக மாட்டாரு, மெய்ப்பன் நடத்துற வழியில தான் ஆடு நடக்கும்.
என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன் என்றால், இன்னைக்கு அவர் சூஸ் பண்ற பாதையில நான் நடக்கிறேனா? மெய்ப்பன் நடத்துற பாதையில தான் ஆடு போகும். சில ஆடுகள் பாருங்க, போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அதுவாட்டே எங்கேயாவது போகும். உடனே மெய்ப்பன் அந்த ட்ராக்ல எல்லாத்தையும் திருப்ப மாட்டார். அந்த ஆட்டுக்கு காதை திருக்கி திரும்ப தன் ட்ராக்ல கொண்டு வருவார். அதன் அர்த்தம் என்ன? உன் கூட அவர் நடக்கணும்னா நீ உன் இஷ்டத்துக்கு நடந்துராத, அவர் சித்தப்படி நடக்கத்தோங்க. ஹல்லேலூயா, அவர் சித்தப்படி. அதனாலதான் பாருங்க, எகிப்திற்குள் இருக்கு வரையிலும் ஜனங்கள் கண்கள்ல எது தெரியலன்னா மேகஸ்தம்பமும் தெரியல, அக்னி ஸ்தம்பமும் தெரியல. ஆனா எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்ததும் கர்த்தர் முன்னின்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை சுற்றி அவர்தான் நடக்க பண்றார். மோசே கூட பாதையை சூஸ் பண்ணல. மோசேட்ட பாதையை சூஸ் பண்ண சொல்லி இருந்தா, மோசே அந்த ஷார்ட்கட் வேஸ் நிறைய இருக்கு, கானானுக்கு போகும் வழியாய் சமீபமான வழிகள் அநேகம் இருந்தது, அதை சூஸ் பண்ணியிருப்பார். கர்த்தர் யாருக்குமே பாதையை சூஸ் பண்ண இடமே கொடுக்கல. கர்த்தர் தான் பாதையை சூஸ் பண்றார். அவர் சூஸ் பண்ற பாதையில அவர்களை தனியா நடக்க விடல, அவரும் கூட நடக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, நான் என் கூட இன்னைக்கு கர்த்தர் இருக்கணும்னு விரும்புறவங்க தங்கள் வழியில கர்த்தரை இழுக்க மாட்டார்கள், அவர் வழியில தங்களை மாற்றிக்கொள்வார்கள். இன்னைக்கு நான் எந்த பாதையில் நடக்கிறேன்? அதனாலதான் சங்கீதம் 17:5 தாவீது இப்படி ஜெபிக்கிறார், என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில். கடந்த ஆண்டு முழுவதும் என்ற ரொம்ப பேசின ஒரு வார்த்தை. இன்னைக்கு நாம ரொம்ப அலையிறதுக்கு ரீசன், ஆமா, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக சகலமும் அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இனிதான் எனக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்யணுமான்னு கேட்டா இல்ல, ஆல்ரெடி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு சவுல் சாமுவேல் இடத்துல வருகிறதுக்கு முன்பாகவே, சாமுவேல் வந்த பிறகு அவனுக்காக ஒரு முன்னந்தோடைய போய் எடுத்து ஆயத்தம் பண்ணல, அவனுக்காக ஆயத்தம் பண்ணின முன்னந்தோடைய எடுத்து கொடு. சவுல் வர போகிறது தெரிந்து ஏற்கனவே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி, இந்த பூமியில மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்பாகவே எல்லாத்தையும் சிருஷ்டித்துச்சுதான். அவனுக்கு வாழ்றதுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் மண்ணை கை வைக்கிறார். அவன் எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு, எனக்கானது எல்லாமே ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு அதை போய் சுதந்திரிக்கிறதுக்கு பதிலா இன்னும் அநேகருடைய வாழ்க்கை அலையிறதுக்கு ரீசன் என்ன? ஆடு தன் இஷ்டத்துக்கு நடந்து மெய்ப்பனை தன் பக்கம் அப்படி வரமாட்டார், மெய்ப்பனுக்கு பின்னாடி தான் ஆடு போனோம். அப்படி நடத்தப்படுற தாவீது தான் சொல்றார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமா, இந்த வசனம் ரொம்ப இடைப்பட்ட என் நடைகளை, இந்த ஆன்லைன்ல இருக்கிற பைபிள் அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. தன்னுடைய பைபிள், நம்ம பைபிள் கையில் இருக்கிற பைபிள் அது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை, அதாவது நான் நடக்கிறத உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே அப்படி. ஆமா, இந்த வசனத்தை ஒரு நாள் தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் நேற்றுக்கு இந்த பாடல் ரிலீஸ் பண்ண கிருபை செய்த இந்த பாட்டை, என் நடைகளை ஸ்திரப்படுத்துமே, என் வழிகளை செம்மையாக்குமே, என் நடைகளை ஸ்திரப்படுத்துமே, என் வழிகளை செம்மையாக்குமே, நான் அலையாதபடி நீராயத்தம் பண்ணினதை சுதந்தரிக்க உதவிடும். எத்தனை பேர் விரும்பி கேட்கறீங்க, நான் அலையாதபடி, நான் அலையாதபடி நீராயத்தம் பண்ணினதை சுதந்தரிக்க உதவிடும். ரெண்டு கரத்தை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே நீர் வேண்டுமே, உம் வழிகளை எனக்கு காண்பிக்க. இயேசுவே, இயேசுவே நீர் போதுமே, உம் பாதையில் என்னை நடத்து. அவன் என் ட்ராக்ல அவர் நடக்கணும்னு விரும்புற பிள்ளைங்க, விரும்புகிற ஆடு, மெய்ப்பன் என்ன ட்ராக்ல கொண்டு போறாரோ. யாக்கோபு கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்க வரை நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆனா உண்மையிலே யாக்கோபு கூடவே ஆண்டவர் நடந்தாரான்னு பார்த்தா ஆரம்பத்துல தெரியல. அப்படி நடந்திருப்பார்னா மாமனார் ஏமாத்தி இருக்க மாட்டாரு. காரியங்கள்லாம் கர்த்தர் கைக்கூடி வர பண்ணார். ஆனா அவர் ரொம்ப பிரயாசப்பட வேண்டியது நிறைய விஷயங்கள். அந்த பிரயாசத்தின் பலன் என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஏமாற்றம் தான். ஏமாற்றம்.
ஏன் இந்த ஏமாற்றம்? லாபான் வீட்டுக்கு போய் ஆண்டவர் சில காரியத்தை வாய்க்க பண்றார், சில காரியத்தை உணர்த்துறார், சில காரியத்தை எப்படி செய்யணும் எல்லாம் கைடன்ஸ் கொடுக்கிறார். ஆனா எந்த காரியமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுட்டான்னு கேட்டா இல்ல. அது முடிஞ்சு அதுக்கு பலன் அனுபவிக்கலாம் வரும்போது அதுல ஒரு ஏமாற்றம். மாமனார் ஏமாத்துறார். இன்னொரு பக்கம் ஏசாவை கண்டு பயம். திரும்ப தகப்பன் வீட்டுக்கு போகும்போது ஏசாவின் செய்தி கேட்டது ஒரு பயம். கர்த்தர் கூட எதுக்கு பயம் வரணும்? அப்போ இதுல ஒண்ணு தெரியும், கர்த்தர் கூட இருக்கிறார்னா இந்த ஏமாற்றம் எதுக்கு? கர்த்தர் கூட இருக்கிறார்னா எதுக்கு இந்த பயம் எனக்கு? உண்மையிலே கர்த்தர் எப்பொழுது இருந்து யாக்கோவோடு கூட டிராவல் பண்ண தொடங்கினா தெரியுமா? யாபோக்காட்டு கரையில தன்னை முழுமையா அர்ப்பணிச்சான் பாருங்க. அவன் யாக்கோபாய் அவன் டிராவல் பண்றது வரை அவன் தனியா டிராவல் பண்ணான். ஆனா இஸ்ரவேலா டிராவல் பண்ண தொடங்கினதும் கர்த்தர் அவன் கூட இருந்து அதே ஏசாவை ஃபேஸ் பண்றான். பயம் இல்லாம ஃபேஸ் பண்றாரு, பயம் இல்லாம ஃபேஸ் பண்றாரு. அவன் காரியத்தெல்லாம் ஆண்டவர் சால்வா. அதுக்கப்புறம் நீங்க யாக்கோபு லைஃப் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனே இல்ல. பார்வோனுக்கு முன்னாடி கூட பார்வோன் தான் அவனுக்கு முன்பாக தலை குனிந்தானே தவிர கர்த்தர் யாக்கோபின் தலையை உயர்த்தி நிறுத்தினார். அப்ப எப்ப நான் அவர் ட்ராக்ல என் கால் வருதோ அதன் பிறகு நான் எதை குறித்தும் பயப்பட தேவை. இன்னைக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிறதை நான் எப்படி அறிவேன்? என் ட்ராக் எப்படிப்பட்ட ட்ராக்? நான் நியமிச்சதுல கர்த்தரை இழுக்கிறேனா இல்லது கர்த்தர் நியமிச்சதுல நான் நடக்கிறேனா? நம்முடைய ஒவ்வொருடைய ஜெபம் இதுவா தான் இருக்கணும். ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கிறது அல்ல, நீங்க எனக்கு ஆயத்தம் பண்ணினது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கா ஏற்கனவே கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி, இயேசுவே நீர் வேண்டுமே, உம் வழிகள் எனக்கு காண்பிக்க. இயேசுவே இயேசுவே நீர் போதுமே, உம் பாதையில் என்னை. அவருடைய வழியில சவுல் வருகிறது வரையிலும் அலைச்சல் தான் மிச்சமே தவிர ஆமே கழுதை குறித்து ஒண்ணுமே ஒரு நியூஸ் கூட கிடைக்கல. அட்லீஸ்ட் எப்ப இந்த வழிதான் கழுதை போச்சுன்னு வந்து சொல்றது கூட யாருமே கிடையாது. எத்தனை நாட்டை ஏறி ஏறி இறங்கினார், எத்தனை பேரை வழியில பார்த்திருப்பார். வழியில பார்த்து எத்தனையோ பேர் அந்த கழுதையை பார்த்திருப்பாங்களா தெரியல. கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு இடத்துல, ஏன்னா சாமுவேல்கிட்ட வந்ததுமே ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை கழுதை என்ன பண்ணிச்சான்? அகப்பட்டுச்சு. கழுதை அகப்பட்டது. அலைச்சல் தான் மிச்சமே தவிர எந்த பலனுமே இல்லை. ஆனா எப்பொழுது சாமுவேல் இடத்துல வந்து வழி அப்படியே ட்ராக்கை சேஞ்ச் பண்றான். அவன் அங்கிருந்து புறப்படும் போது திரும்ப தான் நியமித்த பாதை இல்லை, அவர் நியமித்த பாதையில புறப்பட்டான் பாருங்க. அதன் பிறகு அலைச்சல் அல்ல. பைபிள் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றைய தினமே அத்தனை அடையாளங்களும் அவனுக்கு நேரிட்டது என்று. அன்றைய தினமே, அந்த நாள்லயே எல்லாமே அவன் கையில வருது, அவனை தேடி வருது. அவன் ஒளித்து கொண்டிருந்த போது கூட ஜனங்கள் அவனை தேடி வந்து தூக்கிட்டு வராங்க. ஆமென். அதுதான் தாவீது சொல்றார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எத்தனை பேர் இது ஒரு விண்ணப்பமா ஆண்டவர் சமூகத்துல கேட்கலாமே? நடைகளை ஸ்திரப்படுத்துமே. ஒரு ஜெபமா இந்த பாடலை பாடி, ஆண்டவரே இதை பாடும்போது உங்க இருதயம் ஜெபிக்க துவங்கட்டும். என் வழிகளை செம்மையாக்கும், நான் அலையக்கூடாதப்பா. என் நடைகளை ஸ்திரப்படுத்துமே, என் வழிகளை செம்மையாக்குமே, என் நடைகளை ஸ்திரப்படுத்துமே, என் வழிகளை செம்மையாக்குமே. நான் அலையாதபடி நீர் ஆயத்தம் பண்ணினதை சுதந்தரிக்க உதவிடுமே. நான் அலையா நீர் ஆயத்தம் பண்ணினதை சுதந்தரிக்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி, இயேசுவே இயேசுவே நீர் வேண்டுமே, உம் வழிகளை எனக்கு காண்பிக்க. இயேசுவே இயேசுவே நீர் போதுமே, உம் பாதையில் என்னை நடத்திட. மறுபடியும் சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே நீர் வேண்டுமே, உம் வழிகளை எனக்கு காண்பிக்கவும்.
இயேசுவே நீ போதுமே, உம் பாதையில் என்னை நடத்திட. பயந்து போயிருந்த என்னை நீர் கண்டு பராக்கிரமசாலியே என்றழைத்தீர். பயந்து போயிருந்த என்னை நீர் கண்டு பராக்கிரமசாலியே என்றழைத்தீர். இருக்கின்ற பலத்தோடே புறப்படு என்று உன்னோடு நான் உண்டு என்று சொன்னீர். இருக்கிற பலத்தோடே புறப்படு என்று உன்னோடு நான் உண்டு. கரங்கள் ரெண்டை உயர்த்தி சொல்ல, இயேசுவே இயேசுவே நீ வேண்டுமே. நீ பயப்படாதே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட வா, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். உன்னை கொண்டு நான் சகலவற்றையும் செய்து முடிப்பேன். நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பெரிதாயிருக்கும். உம் பாதையில் என்னை நடத்திட. பாடுக, இயேசுவே இயேசுவே நீ வேண்டுமே. அவருடைய திட்டம் நாம் நினைத்ததிலும் பெரியது. அவன் நமக்காய் போட்டிருக்கிற திட்டம் நாம் எதிர்பார்த்ததிலும் அதிகமானது. இயேசுவே நீ போதுமே, உம் பாதையில் என்னை நடத்திட. சொல்ல, எத்தனாய் வாழ்ந்த என்னை நீர் கண்டு யசூரனாய் மாற்ற திட்டம் வைத்தீர். எத்தனாய் வாழ்ந்த என்னை நீர் கண்டு யசூரனாய் மாற்ற திட்டம் வைத்தீர். சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்றீர். சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை நான் கைவிட. கரங்களை உயர்த்தி சொல்ல, இயேசுவே இயேசுவே நீ வேண்டுமே, உம் வழிகளை. எத்தனை பேர் விரும்பி கேட்கிறீங்க இந்த வார்த்தையை? இயேசுவே அவர் உங்களுக்காய் போட்டிருக்கிற திட்டம் பெரியது. அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. இந்த திட்டம் நீ பிறக்கும் முன்னமே எழுதப்பட்டது. இயேசுவே இயேசுவே நான் அலையக்கூடாதப்பா, நான் அலைந்தது போதும் ஆண்டவரே. நீர் ஆயத்தம் பண்ணினது உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதப்பா. ஆவியானவர் தாமே அதை எனக்கு வெளிப்படுத்துவீராக. சொல்லுங்க ஒரு விஷயம் கூட. பயந்து போயிருந்த என்னை நீர் கண்டு அன்று கிதியோனை பார்த்து பேசின ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் உன்னோடு பேசுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட புறப்படு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் வழியில நீ நடக்க துவங்கு, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். ஆமென். இருக்கின்ற பலத்தோட புறப்படு என்று உன்னோடு நான் உண்டு என்று சொன்னீர். இருக்கிற பலத்தோட புறப்படு என்று உன்னோடு நான் உண்டு. பாடுங்களா, இயேசுவே இயேசுவே நீர். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் ஏங்குறீங்க? ஆண்டவரே எனக்கு உம்முடைய வழி தெரியட்டும், என் பாதையில் நீர் மட்டும் போதும் அப்பா. இயேசுவே நீ ஹalleluya உம் பாதையில் என்னை நடத்திட. இயேசுவே இயேசுவே ஓ ஹalleluya எனக்கு காண்பிக்க இயேசுவே நீ போதுமே, உம் பாதையில் என்னை நடத்திட. எத்தனாய் வாழ்ந்த என்னை நீ கண்டு யசூரனாய் அவருடைய திட்டம் பெரியது.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கை முழுவதும் எத்தனாய் வாழ கர்த்தர் அழைக்கவில்லை. உன்னை குறித்து தேவ திட்டம் வேறு. நீ யெஷூரனாய் மாற்ற அழைக்கப்பட்டவர். சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை நான் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்றேன். இயேசுவே நீர் வேண்டுமே, உம் வழிகளை எனக்கு காண்பிக்க. இயேசுவே தேங்க்யூ அப்பா. இந்த அனுபவத்திலே சபையை மாற்றுவீராக, எங்க வாழ்க்கையை மாற்றுவீராக. அலைந்தது போதும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே என்னோடு கூட இருக்கிறீர். எனக்கு சொன்னதை செய்து நிறைவேற்றுவீரப்பா. நீ நினைத்தது தடைபடாது. இயேசுவே நீர் போதுமே, உம் பாதையில் என்னை நடத்திட. உம் பாதையில் என்னை நடத்திட. உம் பாதையில் அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஏதுமில்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு பாடுங்க. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். சொன்னதை செய்திடும். நம்புவே இறுதி வரை. நம்புவே இறுதி வரை. நம்புவே அவரோடு கூட நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவரால் நடத்தப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க, என் நோட்டத்தில் நான் தனிமை இல்லை. என் நோட்டத்தில் நான் நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. உண்மையாய் சொல்ல முடியுமா? நிற்கிற பாதையில, நடக்கிற சூழல்ல இந்த வார்த்தை எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் தனிமை இல்லை, அவர் என்னை வெறுக்கவில்லை. என் கர்த்தர் என்னோடு கூட உண்டு. என்னோடு கூட கர்த்தர் உண்டு. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. ஹல்லேலூயா. அப்படியே விசுவாசத்தோட சொல்லுங்க, என் பாதையெல்லாம் அந்தகாரம். என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். என் பாதையெல்லாம் அந்தகாரம், வாழ்க்கை முடிந்தது என்றாலும். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன். என்னே சொல்ல முடியுமா இந்த மாலை நேரத்தில்? அப்பா, எந்த பள்ளத்தாக்கானாலும் நான் நம்புவேன். இதை கடப்பேன் என்கிற நிச்சயம் எனக்கு உண்டாண்டவரே. இதை தாண்டுவேன் என்கிற நிச்சயம் உண்டப்பா. சொல்லுங்க, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. கிதியோனே, போர் அடிக்கிறதெல்லாம் உன் வேலை. உன்னை குறித்து திட்டம் வேறு. இந்த நிலை அல்ல, இது அல்ல. இதை தாண்டி உனக்காய் ஒரு மேன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு பாதை வைத்திருக்கிறார். கழுதை பின் அலைவது அல்ல, ஆடும்படியான ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். சவுலே, கர்த்தருடைய வழியில் நில்லு, கர்த்தருடைய வழியிலே வா. இப்பொழுது நடக்கிறதை குறித்து கலங்காதே. உனக்கு ஒரு மேன்மையான ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் உன்னை நடத்துவார். அவர் உன்னை நேர்த்தியாய் நடத்துவார். நேர்த்தியாய் நடத்துகிற தேவன் அவர். நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறவர்கள், என் கர்த்தர்
கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் என்னை கைவிட மாட்டார். அவர் நடத்துவார், நடத்துவார், நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்த முடியும்? என் நிலையிலிருந்து என்னை மேன்மைப்படுத்துகிறவர், எந்த பாதையிலும் என்னை தனியாய் விடாதவர், நேர்த்தியாய் நடத்துகிற என் தேவன், என் பாதைகளை செம்மைப்படுத்துகிறவர் தேவனே, என் வழியை செம்மைப்படுத்துகிறவர் இயேசுவே. நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே. அவரை நம்பி வந்தவர்களை கடைசி வரை நடத்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்க கடைசி வரை நடத்துவார்? பாதி வழியில் விட்டு செல்ல அவர் மனிதன் அல்ல. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்னு விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த வார்த்தையை கர்த்தர் யாருக்கு சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, திரளாய் கூட்டமாய் வந்த ஜனத்தை பார்த்தல்ல, அவர் வழியில நடக்கணும்னு வந்தாங்க பாருங்க, ஒரு சின்ன கூட்டம். அந்த திரள் கூட்டம் தங்கள் காரியம் நிறைவேற வந்தாங்க. ஆனா இந்த கூட்டம் அவர் வழி, அவர் என்ன காட்டுறாரோ, அவரிடத்திலிருந்து புறப்படும் போது எப்படிதான் புறப்படுறாங்கன்னா, தங்கள் இஷ்டம் போல அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற தங்கள் அவர் வழியில நடக்க வந்த இந்த கூட்டத்துக்கு தான் என்ன சொல்றாருன்னா, உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி வர நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னாரு. அவன் கூட இருப்பேன் அப்படின்னாரு. மத்தேயு 14வது அதிகாரத்துல ஜனங்கள் ஒரு திரளாய் இயேசுவை தேடி வந்து அவர் பாதத்தில் இருந்து சுகத்தை பெறாங்க, அற்புதம் பெறாங்க, வசனத்தை கேட்கிறாங்க. முடிச்சு ஆண்டவர் எல்லாரையும் திருப்திப்படுத்தி அனுப்புறார். அவர்களை அனுப்பும்போது 2 கூட்டத்தை 2 விதமா அனுப்புறார். ஒரு கூட்டத்தை சும்மா அனுப்பி விட்டுட்டார். ஆனா இன்னொரு கூட்டம் அவருக்காக வந்தாங்க, ஒரு சின்ன கூட்டம். இந்த கூட்டத்தை சும்மா அனுப்பல. அவங்க எங்க போகணுங்கிறத அவர் தீர்மானிக்கிறார், எப்படி போகணுங்கிறத அவர் தீர்மானிக்கிறார், எதுல போகணுங்கிறதையும் அவர் தான். எல்லாத்தையும் தீர்மானிச்சு அக்கறைக்கு போங்க அப்படி சொல்லி படகுல ஏற்றி அவங்கள அனுப்பி விட்டுட்டு அவர் மலைக்கு போறார். 2 கூட்டத்தை அனுப்பிட்டார். ஒரு கூட்டத்தை சும்மா அனுப்பி விட்டார். ஆனா இன்னொரு கூட்டத்தை அவர் வழி, அவர் ஒரு ட்ராக்கை நியமிக்கிறார், படகு அவர் நியமிக்கிறார், டெஸ்டினேஷன் அவர் நியமிக்கிறார், எல்லாமே நியமிச்சு அனுப்புறார். போன பிறகு நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த அனுப்பிவிட்ட கூட்டம் எங்க போச்சுன்னு தெரியல, என்ன நடந்துச்சுன்னு. கர்த்தர் அவங்கள பார்க்கவும் இல்லை. ஆனா இந்த அவர் வழியில நடக்கிற இந்த கூட்டத்துக்கு என்ன நடக்குது, அவன் வழியில என்ன சிச்சுவேஷன் இப்ப பார்க்கிறான், அவன் எப்படி அவன் போயிட்டு, இது ஒவ்வொன்றையும் அவன் பார்த்துட்டே இருக்கிறார். ஆமாம், சும்மா நான் ஏதோ ஒரு ட்ராக்ல நடப்பேன், கர்த்தர் என் வழியை பார்ப்பார் இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. நானே என்னைத்தானே ஏமாற்றேன்னு அர்த்தம். என் கூட கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லிட்டு நான் என் இஷ்டத்துக்கே போவேன்னா, என் காரியத்தை நான் பார்த்துட்டேன், நானே ஒரு வழியை நியமிச்சு எனக்கு பிடிச்சது போல என் கால் போயிட்டு இருக்கோன்னா நான் என்னைத்தானே ஏமாத்துறேன். இன்னைக்கு ஆவியானவர் அதை தான் இன்னைக்கு காலையிலேருந்து இடைப்பட்டு கொண்டே இருந்தார். நான் உன் கூட டிராவல் பண்ணணுமா, நீ என் வழியில வா, உன் வழியில என்ன இழுக்காத. உன் கூட கிதியோட்ட எப்ப சொல்லுவார்னா, நான் உன் கூடவே வர்றேன் எப்ப சொல்லுவார் தெரியுமா? போர் அடிச்சிட்டு இருக்கும் போது அவன் போராடுற, அவர் ஒரு வழியை காட்டுறார், நீ இதுதான் செய்யணும், நீ போராடுறதுக்கு வா, நான் உனக்கு ஒரு வழியை காட்டு. அந்த வழியில வரும்போது தான் சொல்றேன், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்றார். ஆமே, அவர் கூட நடக்கணுமா கடைசி வரை நம்மை விடாத. ஆமே, அவர் கூட நடக்கிறவங்களுக்கு அவர் கூட தான் நடக்கிறார்ங்கிற உறுதி இருக்குன்னா தைரியமா நில்லுங்க. எந்த பாதையிலும் பாதி வழியில கர்த்தர் விட்டுட்டு போக மாட்டார், கடைசி வரை நடத்துவார்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை, அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயல். அவரால் நியமிக்கப்பட்ட பாதையில தான் நான் நடக்கிறேன்னா, அது வனாந்திரமா இருந்தாலும் விஷயம் இல்லை, சமுத்திரமா இருந்தாலும் விஷயம் இல்லை, தீயா இருந்தாலும் விஷயம் இல்லை, தண்ணீரா இருந்தாலும் விஷயம் இல்லை. ஆனா ஒண்ணு தெரியும், வனாந்திரத்தோட முடியாது, சமுத்திரத்தோட முடியாது, தீயோட முடியாது, தண்ணீரோட முடியாது, செழிப்பான இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார், என் கால்களை உறுதிப்படுத்துவார். விசுவாசிக்கிறவன் நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி
ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அநாதி தேவனம் அடைக்கலம், அநாதி தேவனம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. அநாதி தேவனம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நம். இந்த தேவன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி சந்தோஷத்தோட கர்த்தரை ஆராதிங்கள் எல்லாரும் சேர்ந்து. யாரும் சும்மா இருக்க வேண்டாம், நல்ல கைகளை தட்டி அநாதி தேவனம் அடைக்கலமே பாடுகள். காருண்யத்தாலே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நாயன் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சந்தோஷத்தோடு ஆராதிகள். மரண பரியந்தம் நம்மை அநாதி தேவன், அநாதி தேவனம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரமே. அநாதி தேவன் என் அடைக்கலமே. கானக பாதை, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரோட்டாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சொல்லுங்க, அவர் என் தேவன் மரண பரியந்தம். இந்த தேவன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனம் அடைக்கலமே, ஆதாரமே, அநாதி தேவன். நன்றி அப்பா. சொல்ல, கிருபை கூர்ந்து மனதுருகும், கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த என்றென்றும் அவர் உண்மையுள்ள தேவன், அவர் உண்மையில் பிசகாதவர், கடைசி வரை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே. Thank you Jesus. நன்றி அப்பா. அநாதி தேவன், ஹalleluya. இப்புவி யாத்திரை கடந்திடுவார், இப்புவி யாத்திரை கடந்திடுவார் தூய தேவதயமா. இப்புவி யாத்திரை கடந்திடுவார் தூய தேவதயமா. கடும் கானகத்தில், கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் நிலை பாருதலே. நம்பிக்கையிலே உறுதியாக்கப்பட்டு முன் செல்ல கிருபை தாங்கப்பா. இந்த தேவனை உறுதியாய் நடக்கட்டும், உண்மையாய் பின்பற்றி நடக்கட்டும். என் தேவன் நல்லவர். ஆமென். அநாதி தேவனம் அடைக்கலமே. ஆமென். அநாதி தேவன். ஹalleluya. சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றும், இந்த தேவன் இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நடத்துவார். அவர் இதுவரை உங்களை விடவில்லையே, இனி விட்டு கொடுக்க மாட்டார்.
தேவன். ஓ thank you Jesus. Hallelujah. ஆமென். அநாதி தேவன், அநாதி தேவன், அடைக்கலமே, என் ஆதாரமே, அநாதி தேவன். நல்ல கைகளை தட்டி இதுவரை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்துவார் என்று நிச்சயமுள்ள தேவ பிள்ளைகள் நல்ல ஸ்தோத்திரங்களோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ளவர். அவர் சதா காலமும் நமது தேவன். என்னை கடைசி வரை அவருக்கு தெரியும். என்னை எப்படி நடத்தணும்னு தெரியும், எப்படி கொண்டு போகணும்னு தெரியும், எந்த பாதையில் நடந்தால் நல்லது என்பது அவருக்கு தெரியும். கர்த்தர் என்னை நடத்துவார். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலும் எனக்கு நன்மை செய்வார். அவர் தீமை செய்யவில்லை, அவர் என்னை தவறாய் நடத்தவில்லை. பிரபல கதறிவன சந்தலரிகதரா நடத்திடுவீர் ஆண்டவரே. இதுவரை நன்மை செய்தவர், இதுவரை என்னை நடத்தி கொண்டு வந்தவர். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடி ஆராதனை நேரத்தில் ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி, நான் உன்னை இதுவரை எப்படி நடத்தினேன்? இதுவரை உன்னை நான் எப்படி நடத்தினேன்? ஹல்லேலூயா. அதைதான் மோசே கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் பயந்து மனம் துடிச்சிட்டு இருக்கும்போது மோசே கொண்டு சொல்ல வைக்கிறார். ஆமென். நீங்கள் நடந்து வந்த வழிகளில் எல்லாம் ஒரு தகப்பன் சுமப்பது போல அவர்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இதுவரை அவரெல்லாம் அவங்களை நடத்தினார். எங்கேயாவது நான் உன்னை விட்டேனாப்பா? இது எத்தனை துரோகம் பண்ண, எத்தனை முறுமுறுத்த. அவன் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்ந்தியான்னு கேட்டா இல்லை, ஆனாலும் நான் உன்னை விடாம பிடிச்சேன். இதுவரை நடத்தினவன், இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா நமக்கு தீமை செய்ய போகிறார்? இனிமேலா நம்மை கைவிட போகிறார்? எத்தனை பேர் நம்புறீங்க? நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. தேங்க்யூப்பா. ஆமென். நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்து, நீரே யெகோவா ஷம்மா என் கூட. ஆண்டவர் நம்ம கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீ என்னை இன்னும் நம்புடா அப்படின்டா. என்னை உண்மையா நம்பு, என்னை உண்மையா நம்பு. இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட இடைப்பட்டது அப்படிதான். நீ என்ன அப்படி முழுமையா நம்பு அப்படின்றார். நான் உன்னை நல்லா தான் நடத்துறேங்கிறத நம்பு, கடைசி வரை நடத்துவேங்கிறத நம்பு. நான் உனக்கு தீமை செய்யலைங்கிறத நம்பு. இப்போ நீ நடந்து கொண்டிருப்பதும் தீமை கல்ல என்பதை நம்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரை நடத்தின என் தெய்வம் இனிமேலும் நடத்த உண்மை உள்ளவன் சொல்றவன். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தர் உங்களை இதுவரை கொண்டு வந்த பாதை, அவர் உங்களை எவ்வளவு அதிசயமாய் நடத்துகிறார். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேல் அவங்களுக்கு தீமை செய்ய போகிறார். ஓ, என்னை நடத்துவார். இருதயத்திலிருந்து சொல்லுங்க, நடத்திடுவீர், நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. உண்மையா பாடுங்க. பாட்டு தெரியும்னா கண்களை மூடி இருதயத்திலிருந்து நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை. நடத்திடு, மறுபடி நடத்திடுவீர். என்னை நம்பு சபையே, என்னை நம்பு மகனே, என்னை நம்பு மகளே. நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன். நடத்திடுவீர் இனி
இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீங்க இருக்கிறீங்கப்பா, என் காரியத்தை பார்க்க நீர் இருக்கிறீரப்பா, என் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள நீர் இருக்கிறீரப்பா. சொல்லுங்க, நீரே யெகோவா, ஈரே நீரே யெகோவா, ஈரே. ஈசாக்கே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த பாதையில கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அன்பு மகனே, அன்பு மகளே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அன்பு உள்ளமே, உன் எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சத்தம் உயர்த்தி நடத்திடுவீ, நடத்திடுவீ. இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீ, நடத்துவீ, நடத்திடு. உனக்கானது கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. அவர் கை திறக்க நீ அவர் நன்மை நான் திருப்தியாக்கப்படுவார். அவர் கை திறப்பார். ஓ, நடத்திடுவீ, நடத்திடுவீ. Oh, we thank you, Jesus. யார் கையில் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. யார் உன்னை வரைந்து வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. தளருகிற கை அல்ல இது, தள்ளாடுகிற கை அல்ல இது. என்னைக்கு உனக்காய் நீட்டப்பட்டிருக்கிற கரம் இது. ஓ, நீரே யெகோவா, ஈரே நீரே யெகோவா, ஈரே என் எல்லாமே பார்த்து கொள்வேன். எஸ், நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே. பாடுவீங்களா? இந்த தேவன் என்றென்றும் உள்ள, இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன். இந்த தேவன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம், மரண பரியந்தம் நடத்திடுவார், உண்மையாய் நடத்திடுவார். மரண பரியந்தம் நடத்திடுவார். என்னை கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி நடத்திடுவி, நடத்திடுவி. நான் என் உள்ள கையில் மறைந்திருக்கிறேன் என்றவர் அவர் இருக்கிறார் அல்லவா? ஏன் இதை மறந்து போகிறார்? உன் பாதையில் ஏன் அவரை மறந்து போகிறார்? உன் பாதையில் ஏன் அவர் மேல் நம்பிக்கை வைக்காமல் போகிறார்? சொல்லுங்க, நடத்திடுவீரப்பா, நடத்திடுவி. இனிமேலும் கடைசி வரை, கடைசி வரை நடத்திடுவி, நடத்துவி, நடத்திடுவி அப்பா. இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவி. நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வே. நீரே யெகோவா, என் கூடவே, என் கூடவே இரு. நீரே யெகோவா, ஈரே நீரே யெகோவா. Oh, thank you, Jesus. Oh, நீரே யெகோவா, என் கூடவே. உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும். ரெண்டு கரத்தை வச்சு நடத்திடுவே, நடத்தி
ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. நடத்துவீரப்பா, நடத்துவீ, நடத்திடுவீ. இனிமேலும் அவர் கை தளரல, அவர் கரம் தளரல, அவருடைய கை விடல சபையே, அவருடைய கை விடல, அவருடைய கை விடல. நீரே யெகோவா, நீரே யெகோவா, என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா, யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா நீரே, என் தேவையெல்லாம். ஓ சொல்ல யெகோவா நீரே, நடத்துவீரப்பா நீரே. கரங்கள் ரெண்டையும் உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, சொல்லுங்க ஆராதனை. நல்ல ஆராதி. இருதை துதிக்கட்டும், இருதை நன்றியால் நிரம்பட்டும். என்னை நடத்துவார் என் தேவன், நடத்துவார் என் தேவன், நடத்துவார். ஆராதனை, மகிமை உமக்கே. நன்றி ஆண்டவரே, ஆராதனை உமக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி கனம் உமக்கே. நல்ல கைகளை தட்டி இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். என் தேவன் நடத்துவார். விசுவாசத்தோட ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரத்தோடு, ஸ்தோத்திரத்தோடு நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிக்க விரும்புகிற பிள்ளைங்க ஸ்தோத்திரங்களோ. நடத்துவார் என் தேவன், நடத்துவார் என் தேவன். நடத்துவீராண்டவரே, நடத்துவீர், நடத்துவீர். உனக்கான ஸ்தானத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்து வரையிலும் அவருடைய கை உன்னை விட்டு விலகாது. உன்னுடைய ஸ்தானத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்து வரையிலும், உனக்கான ஸ்தானத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்து வரையிலும் கர்த்தருடைய கை விலகாது. என் தேவன் நடத்துவார். என் ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவரே என்னை நடத்துகிறவர். அப்படியே ஹல்லேலூயா. அப்படியே ஜெபனில் அப்படியே உட்காருவோம். கர்த்தர் ஒரு வார்த்தையை இன்றைக்கு காலை முதலே இடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு வார்த்தையை மட்டும் தியானித்து நாம் அப்படியே ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 104வது சங்கீதம். நடத்திடுவி இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவி. இந்த வார்த்தையை நம்பிக்கையோட பாடுங்க. நடத்திடுவி. ஹல்லேலூயா.
கடைசி வரை நடத்திடுவீர். நீரே யெகோவாயிரே, நீரே யெகோவா. எஸ் லார்ட், எல்லாமே பார்த்துக் கொள்வீர், எல்லாமே. நீரே யெகோவா ஷம்மா, நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே. 104வது சங்கீதத்தின் 7வது 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமரலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை முதலே நேற்றைக்கு வேறொரு செய்தி ஒரு இடத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு அதில் ஒரு பாயிண்ட் ஆண்டவர் வந்து நேற்றுக்கு என்னோட ரொம்ப பர்சனலாக இடைப்பட்டார். அந்த ஒரு பாயிண்டை வச்சு இன்னைக்கு காலையில் எழும்பும் போது ஆண்டவர் வந்து அதே நினைவில் தான் எழும்ப வச்சார். இன்னைக்கு மாலையில் கூட்டத்திற்காக என்ன வார்த்தையை ஜெபிக்கும் போது இந்த வசனத்தை ஆண்டவர் நினைவுபடுத்தி 8வது வசனத்தில் அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகள் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. இது எப்போ நடக்குதுன்னா அவர் சத்தம் வெளிப்பட்ட பிறகு. 7வது வசனத்தில் அவருடைய சத்தம் வெளிப்படுது. 8வது வசனத்தில் அது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேருது. ஆமென். ஒரு வார்த்தை எனக்கு வருதுன்னா என் வாழ்க்கை அந்த வார்த்தை என்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கும். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? ஆமென். யோசேப்புக்கு கொடுத்த தரிசனம், அதன் பிறகு அவன் வாழ்க்கை எந்த ட்ராக்ல தான் கொண்டு போனார்னா அந்த தரிசனம் நிறைவேறுகிறதுக்கு எந்த ட்ராக்கோ அந்த ட்ராக்ல கொண்டு போய் அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி நிறுத்தினார். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் நம்புறீங்க? ஒரு சத்தம் ஆண்டவர் எனக்காய் வெளிப்படுத்திட்டார்னா அதன் பிறகு என் வாழ்க்கை அந்த சத்தத்தின்படி எங்க போய் சேரணுமோ அங்க கொண்டு போய் தான் சேர்ப்பார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த வசனத்தில் ஒரு 3 காரியங்களை ஆவியானவர் வந்து தியானிக்க. ஒன்று, நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அறிந்து கொள்ளணும்? சத்தம் வெளிப்பட்ட பிறகு நடக்கிற எல்லாமே எனக்கா ஏற்படுத்தின இடத்துக்கு தான் என்னை நகர்த்துகிறதே தவிர எனக்கா ஏற்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து என்னை தள்ளுவதற்கு அல்ல. இந்த வார்த்தையை நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும். அவர் சத்தம் வெளிப்பட்ட பிறகு என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே எல்லாமே அவர் சத்தம் வெளிப்பட்டு எனக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்ல, அங்க என்னை நகர்த்துகிறதே தவிர அங்கிருந்து என்னை விலக்கல. எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய பேர் வார்த்தையினாலதான் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நடக்கிறத பார்த்தா அது என்ன அங்க நகர்த்துதான் எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடைப்பட்ட வார்த்தை, நீ சந்திக்கிறது எல்லாமே அதுல என்ன வேணாலும் இருக்கலாம், அதுல ஒண்ணு நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, அது உன்னை எதற்கு நேராக நகர்த்தி கொண்டிருக்கிறது என்றா உனக்காய் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானத்துக்கு நேராக தான், உனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானத்துக்கு நேராக தான். விசுவாசிக்கிறவங்க மாத்திர வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சத்தம் வெளிப்பட்ட பிறகு மலையில ஏறுது இறங்குது. ஆமென். சில நாள் நல்லா இருக்குது, சில நாள் அப்படின்னு புஷ்னு போறது மாதிரி. ஏறுறது சூப்பரா இருக்குது, ஆனா ஏத்தனை பிறகு இறக்குறது கஷ்டமா இருக்குது. சில நாட்கள் சூப்பரா இருக்குது, ஆண்டவரை வார்த்தையை பிடிச்சு அப்படி நடக்கும்போது. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்தா எதுக்கு தான் அந்த வார்த்தையை தந்தார்னே. சந்திக்கிறது எல்லாமே இந்த வார்த்தையை ஆவியானவர் இன்னைக்கு நான் எழுதும் போது அது எனக்கு ரொம்ப பலனா. சத்தம் வெளிப்பட்ட பிறகு என் வாழ்க்கையில என்ன நடக்குதோ நடக்கட்டும், ஆனா ஒண்ணு தெரியும், அது எதற்கு நேராக என்னை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்றால் அவர் எனக்கு ஏற்படுத்தின ஸ்தானத்துக்கு நேராக. அப்ப எத்தனை பேர் நம்புறீங்க? சீக்கிரமா எனக்கான ஸ்தானத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார் நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். இனிமேலும் கடைசி வரை
நடத்திடுவி. வலது கரத்தை உயர்த்தி நீரே யெகோவா. சொல்ல, என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர், என் எல்லாமே. நீங்க எங்க பார்த்து நகர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டா தைரியமா சொல்லுங்க, எனக்கு ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானத்துக்கு நேராக நகர்ந்துட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியும், இன்னைக்கு என்னெல்லாமோ நடக்குது பாஸ்டர், ஆனா இன்னைக்கு ராத்திரி நான் கன்ஃபார்ம் பண்றேன், நான் எதை பார்த்து நகர்ந்துட்டு இருக்கிறேன் தெரியுமா? ஏதோ ஒரு இடத்துல அல்ல, எனக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணல. இந்த தரிசனம் நிறைவேற ஆயத்தம் பண்ணப்பட்ட, இந்த வார்த்தை நிறைவேற ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானத்துல என்னை இந்த சூழ்நிலைகள் நகர்த்தி கொண்டிருக்கிறது நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு நேராய் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நான் சரியாய் அறிந்து கொள்ளணும், இதை நான் சரியா புரிஞ்சிக்கணும்னா இந்த பாதை செம்மையான பாதை தான்ங்கிறத நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் ஒரு வசனத்தை காண்பித்து கொடுத்தார். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை வாசியுங்கள் பார்க்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த வசனத்தை நான் ஒரே லைன்ல சொல்றேன். சுயத்துல சாஞ்சிராத, தேவ சத்தத்துல சாய்ந்து கொள். அப்பொழுது உனக்கு என்ன தெரியும்னா, என் பாதை செம்மையா தான் இருக்குது. சுயத்தில் சாயாதே, தேவ சத்தத்தில் சாய்ந்து கொள். சத்தம் வந்த பிறகு நடக்கிறது எல்லாமே எனக்கு ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானத்துக்கு நேராக தான் நகருகிறேன் என்பதை நான் எந்த சூழ்நிலையிலும் உறுதியாய் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நான் எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, என் சுயத்துல நிறைய கேள்விகள் எழும்ப பாருங்க, என் சுயத்துல நிறைய கொஸ்டின்ஸ் எழும்ப பாருங்க. இதுல சாயக்கூடாது. மாறா எனக்கு ஒருத்தர் சத்தம் பேசிட்டு இருக்கிறார் பாருங்க, அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கணும். என் இருதயம் அங்கதான் சாஞ்சிருக்கணும். என் இருதயம் அங்கதான் சாஞ்சிருக்கணும். இயேசுவை கூட்டிட்டு போகிற பாதி வழியில இப்ப செய்தி வருது, வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இனி நீ போதகரை வருத்தப்படுத்தாத, உன் மகள் மரித்து போனால் இப்போ இவன் இருதயம் இங்க சாயலாம் அப்படின்னு இருக்கும் போது இயேசு உடனே அவன் பக்கத்துல இருந்து அடுத்த சத்தம் கொடுக்கிறார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஓகே, என் ட்ராக் செம்மையா தான் போயிட்டு இருக்குது, சரியா தான் நடந்துட்டு இருக்கிறேன், இப்படி இருக்குது. எவருக்கு அடுத்து அந்த நினைவு வரணும்னா அவர் எந்த சத்தத்துக்கு சாயணும் தெரியுமா? இந்த சுயத்தின் சத்தத்திற்கு அல்ல, தேவ சத்தத்துக்கு. உடனே சாஞ்சா பாருங்க, அந்த சாஞ்சதுனால அவனுக்கு கொஸ்டின் கூட எழும்பல, அது எப்படி ஆண்டவரை உயிரோடு எழுப்ப முடியும்? கொஞ்சம் முன்னாடி கை வச்சிருந்தா கூட எனக்கு இருந்த நம்பிக்கை அதுதான். நீங்க பிள்ளை மறிக்கிறதுக்கு முன்னாடி கை வச்சிட்டீங்கன்னா என் பிள்ளை எழுவு, இது எனக்குள்ள இருந்த நம்பிக்கை. ஆனா இப்போதான் என் மகள் மரித்து போனாலே, சுயம் சொல்லுது அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, இந்த ட்ராக்ல இனி அவரை நம்பாத. சுயம் சொல்லுது இனி அந்த காரியத்தில் அவர் மேல இருக்கிற நம்பிக்கை விட்டுரு. சுயம் சொல்லுது இனி அவரை வருத்தப்படுத்த. இப்படி சொல்லும் போது பரலோகத்திலிருந்து சத்தம் வருது, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ சரியாதான் நடந்துட்டு இருக்கிற, உன் ட்ராக் தப்பா போகல, உன்னை நான் சரியாதான் நடத்திட்டு இருக்கிறேன். இப்ப நான் எதுல என் இருதயத்தை சாய்க்கிறேனோ, என் இருதயம் எதுல சாயுதோ அதை பொறுத்துதான் என் பாதை செம்மையா இருக்குதா இல்ல தப்பா போறேனாங்கிறத நான் தீர்மானிப்பேன். ஆமே. இன்னைக்கு மாலை நேரத்தில் ஒரு காரியத்தை இருதயத்தில் வார்த்தையை தந்த பிறகு கர்த்தர் உங்களை என்ன பார்க்க வைக்கிறாரோ அதை புரிஞ்சுக்கோங்க. இது நிறைவேறதுக்கு ஏற்றதா என்னை நகர்த்திட்டு இருக்கு, நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன். பல காரியங்களை என்ன அப்படி தள்ளி கொண்டு போய், எங்கேயா இந்த பிரச்சனையில என்ன கொண்டு போகுது, மூழ்கடிக்கிறதுக்கா இல்ல உன்னை கொண்டு போய் உட்கார வைக்க. அவன் சீக்கிரத்தில் ஒரு சிங்காசனத்தில் போய் உட்காருவீங்க. தாவீதை கொண்டு போச்சுல பிரச்சனை, அத்தனை கோலியாத்துல கரடியில சிங்கத்துல தொடங்கின பிரச்சனை, கரடியில கோலியாத்துல மாமனாட்டு மொத்த சத்துருக்கள் எங்கேயா கொண்டு போறீங்க? தாவீதை கொல்றதுக்கா இல்ல, அவனை கொண்டு போய் உட்கார வைக்கிறதற்காக என்னை நகர்த்தி கொண்டிருக்கிறான். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி, விசுவாசிக்கிறவங்க முழு பலத்தோடு கைகளை தட்டி ஹல்லேலூயா. உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க.
அதனாலதான் யோபு சொல்றார், தன் சோதனையின் பாதையில என்ன சொல்றார்னா, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி கொண்டிருக்கிறது. அவன் பாதையை பத்தி ஒரு சந்தேகம் வரல. ஏன்னா யோபுக்கு அவ்வளவு கான்பிடன்ட் ஆயிடுச்சு, நான் எங்க நடந்துட்டு இருக்கேன், அவர் பாதையில தான். எதை வச்சுப்பா சொல்ற? அதே அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, யோபு 23வது அதிகாரம் அதோடைய 11-12 வசனங்களை வாசியுங்கள். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை ஏன் இதை பற்றி பிடித்தது தைரியமாய் சொல்றார்னா, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். 12வது வசனம், அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டு. எதுக்கு மேல தன் இருதயத்தை சாட்சி வச்சிருக்கிறான்னா, சுயத்தின் மேல் அல்ல, தேவ சத்தத்தின் மேல. பாதை கொஞ்சம் கடினமாகும் போது என் இருதயம் எதுல சாயுது? சுயத்துல சாயுதா, சுய சத்தத்துல சாயுதா, இல்ல தேவ சத்தத்துல சாயுதா? சுய சத்தத்துல சாஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் சரியா தான் போயிட்டு இருக்கேங்கிறத எனக்கு தப்பா தான் காட்டிட்டே இருக்கும். சுய சத்தத்துல நான் சாஞ்சிட்டேன்னா, தேவன் என்ன சரியா கொண்டு போகிற ட்ராக்க நான் தப்பா போயிட்டு இருக்கிறேன்னு என் இருதயம் சொல்லிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகணும், அவர் மேல இருக்கிற நம்பிக்கை டவுன் ஆயிரும். அடுத்து என்ன வார்த்தை இங்கிருந்து வந்தாலும் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் நடத்துகிற ஆடை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? யோவான் 10வது அதிகாரத்தில் 4-5 வசனங்களை வாசியுங்கள். யோவான் 10:4-5 வசனங்கள். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு, இந்த வார்த்தை நல்ல கவனி, அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அடுத்த வார்த்தை, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும். ஆடு எதுலதான் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் கொடுத்துட்டு இருக்குன்னா, அவருடைய சத்தத்துக்கு, மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு. அந்நிய சத்தத்துக்கு செவி சாய்க்காது. ஏன்னா அந்நிய சத்தத்தை அது அறியாது. இன்னைக்கு நான் எந்த சத்தத்திற்கு என் இருதயத்தை ரொம்ப சாய்க்கிறோன்னு அதை பொறுத்து தான் என் பாதையில என்னால் செடியா நிற்க முடியும். ஆமென். இன்னைக்கு நாம அதற்கு நேரம் தான் கர்த்தர் நகர்த்திட்டு இருக்கிறாருங்கிறத நம்மளால நம்ப முடியல. ஏன் நம்ப முடியலன்னா, சுயத்தின் சத்தத்தின் மேல சாய்ந்து, சுற்றி இருக்கிறவருடைய சத்தத்தின் மேல சாய்ந்து, கர்த்தரே என்ன சரியா தான் நகர்த்திட்டு இருக்கிறாருங்கிறத கூட நம்மளால இன்னைக்கு புரிஞ்சிக்க முடியல. ஆமென். சத்தம் வந்த பிறகு நீங்க என்ன சந்திக்கிறீங்களோ அத்தனையும் உங்களை சரியா பாதையில் நகர்த்தி கொண்டிருக்கிறது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்ல, சரியா தான் நகர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. சிலர் பார்க்குற இந்த உருவம் எங்க பாஸ்டர் நகர்றதுக்கு, சரியா நகர்த்தி தான் போயிட்டு இருக்கிறா. ஆமா, சில இடத்துல அப்படி ஸ்டாப் ஆனாலும் சிலது புஷ் பண்ணி நம்மளை தள்ளிட்டு இருக்கு. ஆமே இல்ல, சமுத்திரத்துக்கு முன்னாடி வந்ததும் எல்லாரும் கூடாரத்தை போட்டு உட்கார்ந்தாச்சு. பார்த்தார் ஆண்டவர், இவன் நகர மாட்டான். அதுக்கு யார் வந்தா நகருவா? பார்வன் வரணும், கொண்டு வந்தாரு. அவன் நினைச்சா, சுயத்தின் சத்தத்தை சாய்ந்தவன் சொல்றான், ஐயோ எங்களை அழிக்கவா கொண்டு வந்தீர்னேன். தேவ சத்தத்தை சாய்ந்தவன் சொல்றான், ஏய் நமக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணி இந்த காரியத்தை வாங்கி. எந்த சத்தத்துக்கு சாய்ஞ்சிருக்கிறேன்? நான் அறிந்து கொள்ளணும், என்னை நகர்த்தி கொண்டிருக்கிறார். எங்கப்பா நகர்ற? இந்த பிரச்சனை நீ எப்படி பார்க்கிற? ஐயா, இதை நான் பிரச்சனையாவே பார்க்கல, இது என்ன நகர்த்திட்டு இருக்குது. இந்த வனாந்திரத்தை நீ எப்படி நான் வனாந்திரம் இது என்ன நகர்த்திட்டு இருக்குது. ஆண்டவர் எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல, அவர் பாதை தவறாதுன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நீங்க பிடிச்சிருங்க, நீங்க பிடிச்சிருங்க, உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க. இது ஒரு பெரிய செய்தி. நான் அப்படி சுருக்கமா பேசிட்டு போறேன். ஃபர்ஸ்ட் நான் அறிந்து கொள்ளணும், என்னை இது நகர்த்துகிறது. ரெண்டாவது என்னது? ஏற்றுக்கொள்ளணும். என்ன ஏற்றுக்கொள்ளணும்? 104வது சங்கீதத்தின் 8வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 104:8. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி. போதும், ஏறுகிறதையும் நான் ஏற்றுக்கொள்ளணும். அடுத்து சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளணும். வார்த்தை வந்த பிறகு கர்த்தர் எந்த சூழலை அனுமதிச்சாலும் நான் ஏற்றுக்கொள்ளும். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஆமென் சொல்ல பயம். ஒருவேளை நான் ஆமென் சொல்லி நாளைக்கு என்னை இறக்கி விட்டுட்டார்,
வார்த்தை வந்த பிறகு எப்பவுமே ஏற்றமாக தான் இருக்கும்னு கிடையாது. நிறைய பேருக்கு இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? வார்த்தை வந்துட்டு அதனால இனி என் லைஃப்ல பிரச்சனையே அப்படி கிடையாது. பிரச்சனை இல்லாத காலமும் இருக்கும், பிரச்சனை வரக்கூடிய காலமும். ஆனா ஃபர்ஸ்ட் எதுதான் அனுமதிப்பார் தெரியுமா? பிரச்சனை இல்லாத காலம் ஏத்த வச்சிருவாரு. அடுத்து எதை அனுமதிப்பாரு? மேல கொண்டு போய் ஒரு தள்ளு தள்ளுவாரு. கழுகு தன் கூட்டை கலைக்கிறது போல திடீர்னு வந்து கூட்ட கலைப்பாரு. நீங்க தான் ஆண்டவர் இந்த கூட்ட கட்டினீங்க. எஸ், இப்ப நீங்க கூட்ட கலைக்கிறீங்க. சோ தேவன் என்னை ஏத்துறத நான் ஏற்றுக்கொள்றேன் பாருங்க. இதே போல என்னை பள்ளத்தாக்குல கொண்டு போனாலும் நான் ஏற்றுக்கொள்ளணும். அவர் புல்லுள்ள இடத்தில் மட்டுமல்ல நடத்துவார், அடுத்து எங்க கொண்டு போவார் தெரியுமா? இல்ல நான் புல்லுள்ள இடத்துல மட்டும்தான் வருவேன், பள்ளத்தாக்குல வர மாட்டேன்னா ஆயத்தம் பண்ண இடத்துக்கு வர முடியாது. ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு நான் வரணும்னா நான் மலையில ஏறினாலும் போனோம், நான் பள்ளத்தாக்குல இறங்கினாலும் இறங்கணும். ஹல்லேலூயா. ஆனா ஒரு சத்தியத்தை, ஒரு நற்செய்தி சொல்றேன், ஏறி இறங்கிட்டேனா சீக்கிரத்துல வந்து சேர போறேன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஏறி இறங்கிட்டேனா சீக்கிரத்துல நீ சேர போகிறாய். உனக்கான ஸ்தானம் பக்கத்துல வந்துட்டு, இதுவரை இல்லாத பிரச்சனை தலைக்கு மேல ஃபீல் பண்றீங்களா? ஏற்படுத்தப்பட்ட சிங்காசனம் உன் பக்கத்துல வந்துட்டுன்னு அர்த்தம். நீ சரியா நகர்த்தப்பட்டு விட்டாய், நீ பக்கத்துல வந்துட்ட. சுதந்திரிக்கும் காலம் சமீபமா இருக்கிறது சபையே. ஹல்லேலூயா. ஏற்றத்தை நான் அங்கீகரிச்சது போல, ஏற்றுக்கொண்டது போல இறக்கத்தை ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேர் ஏற்றத்தை ஏற்றுக்கொள்றோம், இறக்கத்தை ஏற்றுக்கொள்றோமா? மலையில ஏறது சூப்பரா இருக்கு, அங்க புல் இருக்கு, மரம் இருக்கு, செடி இருக்கு, எல்லாம் இருக்கு. போற வழியில கொய்யாக்காவும் சாப்பிடலாம், மாங்காவும் சாப்பிடலாம், காட்டு பழங்கள் என்ன டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு ஆண்டவரே. சரி சாப்பிட்டேல, இனி அடுத்து இறங்கு. வார்த்தை என்னை கேரி தட்டுங்கடையும் கொண்டு போவோம், அடுத்து சாரிபாத் விதவை வீட்டிலையும் கொண்டு போவோம். இல்ல அப்ப இறைச்சி சாப்பிட கேரி தாட்டுங்கிற சூப்பர் சாப்பாடு. அடுத்து எங்க கொண்டு போறாரு? சாரிபாத் வீட்டுல. அங்க என்ன சாப்பாடு? பொங்கலா? என்ன சாப்பாடு? அப்ப மட்டும் இறைச்சி கிடையாது. என்ன ஆண்டவரே, அங்க யாருமே கிடையாது, அங்க எனக்கு சூப்பர் சாப்பாடு. இங்க வந்த அதையும் ஏற்றுக்கொள்ளணும், இதையும் ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் எதை அனுமதிக்கிறார் அதை ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் ஆண்டவர் நேற்று இரவு முதல். இன்னைக்கு அதை ஏற்றுக்கொள்றோமா? ஆமென். ஆண்டவர் எனக்கு நல்லது செஞ்சா ஏற்றுக்கொள்றேன், ரைட். ஆண்டவர் சில இடத்துல எனக்கு வந்து ஒரு பள்ளத்தாக்குள்ள கொண்டு போறார், அது என்னால மனசார ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? நாகமானை குறித்து பைபிள்ல படிச்சீங்கன்னா தெரியும். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, டைம் போயிடுச்சு. நான் சொல்லி மட்டும் விடுகிறேன். இப்பொழுது எலிசாவின் இடத்துல வரும்போது ஒரு வேலைக்காரியுடைய அந்த வார்த்தையை கேட்டு இப்பொழுது இஸ்ரவேல் ராஜாவை வந்து பார்க்கிறா. ராஜா அவனை எலிசாவின் இடத்தில் கைட் பண்றா. எலிசாவின் இடத்தில் வரும்போது அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. வந்து நின்றதும் எலிசாவனை வந்து பார்க்க கூட இல்லை, போய் சொல்றாரு, நீ யோர்தான் ஆற்றங்கரையில் ஆற்றில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணி எழும்பு. இதை கேட்டதுமே 11வது வசனம் சொல்லப்படுகிறது. 2 ராஜாக்கள் 5:11 வாசியுங்கள். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய, உடனே அவனுக்கு கோபம் வருது. அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்றதுக்குள்ள மனசு வரல. அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. என்னன்னா, நான் போய் நின்னதோ எலிசா வெளியில வருவாரு, வந்து என் மேல கை வைப்பாரு. அதாவது இந்த ஏறுகிற அனுபவம் அவனுக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது. வரணும், நான் நினைச்சது போல அவர் என்னை கொண்டு போகணும், நான் நினைச்சது போல என் சிச்சுவேஷன்லாம் ஆயத்தம் பண்ணி தரணும், நான் நினைச்சது போல கர்த்தர் எனக்கு இப்படி செய்யணும். ஆமே, இந்த எண்ணத்தோட வர்றான். எலிசா சொல்றாரு, எப்பா இந்த ஏறுறதுல நீ இறங்கணும்ன்றார். எங்க இறங்கணும்? யோர்தான்ல போய். இது அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. அவனுக்கு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் இருக்கு, அது நடந்துச்சு நான் ஏற்றுக்கொள்வான். ஆனா அவன் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் இப்ப எலிசா சொல்றாரு, அது அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? அதை நீ ஏற்றுக்கொண்டாதான் சுகமே. நீ நினைச்சது போல கொண்டு போன அல்ல ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானம், அவன் நினைச்சது போல கொண்டு போனாதான் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானம். ஆமென். இல்ல இல்ல அவர் வந்து தொட்ட அப்படியே நான் சொல்லிட்டு இருப்பேன்னா, இந்த குஷ்டரோகம் குஷ்டரோகமா தான் உனக்கு கடைசி வரை இருக்கும். உனக்கு சுகத்தை தரணும்னு அவர் விரும்பிட்டாரு, உனக்கு நன்மை செய்யணும்னு விரும்பிட்டாரு. அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ நினைக்கிறது போற ஏறது இல்லப்பா, நீ இறங்கணும் அப்படின்றார். இது அவனால ஏற்றுக்கொள்ள முடியல.
அவன் தன் ஊர்ல இருக்கிற ஆற பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். அப்பதான் கூட வந்த வேலைக்காரன் சொல்றாரு, ஐயா இதோட ஒரு பெரிய காரியம் சொல்லியிருந்தா நீர் அதை செய்திருப்பீரே, நீர் அதை செய்திருப்பீரே, இதை செஞ்சு பாருங்க. அவன் உடனே போய் இறங்குறான் பாருங்க. அவர் சொன்னது போல 7 முறை முங்கி எழுப்புறதும் அவனுக்கு பூர்ண சுகம் உண்டாயிருச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த ஒரு கேரக்டர் வந்து கடைசி வரை இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அதுதான். பிலிப்பியர் 2:8 தெரிந்த வார்த்தை. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே, இது ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி அதனுடைய அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா என்ன அனுமதிக்கிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்றதுல உறுதியா இருந்தார். இந்த பாத்திரத்தை நீக்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்ற, ஆண்டவரே அதல்ல உம்முடைய சித்தத்தின்படி. அதாவது நீங்க என்ன சித்தம் வைக்கிறீங்களோ, நான் ஏறணும்னா ஏறுவேன், நான் இறங்கணும்னா இறங்குவேன். ஆமே, ஏறுகிறது ஏற்றுக்கொள்ளணும், இறங்குறதும் ஏற்றுக்கொள்ளணும். சில நாட்கள் எனக்கு கொஞ்சம் நல்லாது போல தெரியும், சுற்றிலும் சமாதானமா இருக்கும். ஆமென். சில நாட்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழா மாத்துவார். கர்த்தர் தான் கூட்ட கலைக்கிறார்ன்ற கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்றதுக்கு மனமே தயாராக இரு. அப்படி ஒரு காரியத்தை தைரியமா சொல்றேன், கலைச்சிட்டார்னா உனக்கு ஒரு மேன்மை சீக்கிரத்தில் வரப்போகிறது என்று அர்த்தம். கலைச்சிட்டார்னா உனக்கு ஒரு நன்மை சீக்கிரத்தில் வரப்போகிறது என்று அர்த்தம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இல்லை. ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சாதான் அது அவரை செஞ்சார்னு அர்த்தம் இல்ல. இல்ல, அவர் எஸ் சொன்னா அதையும் ஏற்றுக்கொள்ளணும், அவர் நோ சொன்னா அதையும் ஏற்றுக்கொள்ளணும். அவர் தந்தா வாங்கிக்கணும், தராட்டா சோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. மலை ஏறி இறங்கி, ஆமென், சொல்ல ஏற்படுத்தின ஸ்தானத்துல. அப்ப ஏறதும் இறங்குறதும் டெம்பரரி, கொண்டு போய் உட்கார வைக்கிறதும் பெர்மனன்ட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நடக்கிறது எல்லாம் டெம்பரரி தான். சொல்லுங்க, சொல்றீங்களா? ஆமா, இன்னைக்கு வீட்டில் போய் ஏதாவது சூழலை பத்தி நீங்க கலங்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த சூழலை பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் டெம்பரரி, இதை நான் நகர்ந்துருவேன், சீக்கிரத்தில் நகர்ந்து எனக்கு ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போகிறார், எனக்கான ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கடைசியா அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டவனை மட்டும்தான் பெற்றுக்கொள்வான். ஏற்படுத்தப்பட்ட அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கல. 8வது வசனத்தை 104:8. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அப்போ இந்த ப்ராசஸ் இல்லாம நான் பெற்றுக்கொள்ள முடியாது. இது கர்த்தர் வைத்த பாதை. இது குருடர்களை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக நான் இருளை வெளிச்சமாக்குவேன். அப்போ ஒன்று தெரியும், சத்தம் வந்த பிறகு எனக்கு நடக்கிறது எல்லாமே என்னை சரியாக நகர்த்தி கொண்டே இருக்கிறது. ஆமே, என்ன நடக்குதுன்னு கேட்டா சொல்லுங்க, நான் நகர்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்க. எங்க நகர்ந்துட்டு இருக்கிறேன்னு கேட்டா சொல்லுங்க, எனக்கு ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானத்தில் நகர்ந்து கொண்டே இருக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி உம்மை நம்பி நடக்கிறேன். தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால், நீங்க நடக்க. அந்த 8வது வசனத்தை கவனிச்சிங்களா? நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின ஸ்தானம். அப்ப இந்த ஸ்தானம் கூட அவைகள் தீர்மானித்ததல்ல, அவர் தீர்மானிச்சது. அப்ப இந்த ஏன் இந்த ஏற்றமும் இறக்கமும் கேட்டா, நான் நினைச்சதை செய்ய போறதுக்கு இல்ல, அவர் நினைச்சது என் வாழ்க்கையில நடப்பதற்காக. ஆமே, ஒன்னு கன்ஃபார்ம் எனக்கு தெரியும். ஆமா, இந்த ஸ்தானம் வந்து நான் எதிர்பார்த்ததோட மேல, நான் எதிர்பார்த்ததோட மேலானது. ஆமா, யோசேப்பின் வஸ்திரம் கிழியும் போது யோசேப்புக்கு தெரிஞ்சிடுச்சு, இந்த வஸ்திரம் அல்ல என் ஸ்தானம், அதிபதியின் வஸ்திரம் தான் என் ஸ்தானமா கர்த்தர் மாற்ற போறார். ஆமென். ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் என் வஸ்திரமே மாற போகுது. அதுக்கு முன்னாடி இந்த வஸ்திரம் அவன் கிடைக்கிறதுக்கு முன், அதிபதியின் வஸ்திரம் கிடைக்கிறதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் என்ன பண்றார்னா,
தகப்பனை கொண்டு பலவர் அங்கே கொடுக்கிறார், மலையில ஏற வைக்கிறார். ஏற வச்சவர் அடுத்து என்ன பண்றாரு? இறக்குறார் குழிக்குள்ள இறக்கும் போது என்ன செஞ்சாங்க? வஸ்திரத்தை என்ன ஆண்டவரை, நேத்தைக்கு நல்லா தானே இருந்துச்சு. ஆமே ஆமே. உன்னை கொடுத்துட்டு அடுத்து பறிக்கிறார். புரியல யோசேப்புக்கு. ஆனா வசனம் இருந்ததுனால, சத்தம் இருந்ததுனால, அதனால பைபிள் சொல்லுகிறது அவருடைய வார்த்தை நிறைவேறும் மளவும். அவருடைய வசனம் அவனை, அந்த வசனத்துக்கு மேல தன் இருதயத்தை சாச்சதுனால குழியில கடக்கிறவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இதை தாண்டி எனக்கு ஒரு மேலான வஸ்திரத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமே. சுயத்தின் சத்தத்தை சாயாதீர்கள், தேவ சத்தத்தை சாய்ந்து நடங்க. அவர் எதை அனுமதிக்கிறாரோ ஏற்றுக்கொள்ளுங்க. ஒன்று கன்ஃபார்ம், உங்களுக்குன்னு ஒன்றை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்பர்? எனக்காக ஒரு இடம் ஆயத்தமா இருக்குன்னு சொல்றோம். எனக்குன்னு ஒரு பிளேஸை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சு, எனக்கு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறா. அப்படியே முழங்கார் படிட்டு கண்களை மூடி 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஓ அறியாத வழிகளிலே என்னை நீ நடத்துகின்றீ, புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். அறியாத வழிகளிலே என்னை நீ நடத்துகிறீர், புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். இருளை வெளிச்சமா என் முன்னே மாற்றிடுவீர், இருளை வெளிச்சமா என் முன்னே மாற்றிடுவீர். தீமையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவீர், தீமையை நன்மையாய். நம்பிக்கையோட பாடுவீங்களா? உம்மை நம்பி நடக்கிறேன், உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்பு. நீங்க பிடிச்சிடுங்க, நீங்க பிடிச்சிடுங்க, உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க. ஓ நீங்க பிடிச்சிடுங்க. ஆண்டவரே, நீர் எதை அனுமதிக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுகிற கிருபை. இப்ப சொல்லுங்க, ஒற்றைக்கு விடுக இல்ல, ஒற்றைக்கு விடுக இல்ல, மடுத்து மாறுக இல்ல, ஒற்றைக்கு விடுக இல்ல, மடுத்து மாறுக இல்ல. சுதந்தரிக்கிறதற்கு ஏதுவாய் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். அன்பு உள்ளமே, சிலருக்கு இந்த வார்த்தை கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறார். நீ நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறாய், நீ நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். சத்துரு உன்னை உட்கார வைக்கல, உன்னை நகர்த்தி கொண்டிருக்கிறார். உனக்கு ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானத்துக்கு நேராய் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார். ஷரபல கதர அந்தேவரே அந்தேவரே ஓ ரகஷ கதரி பல கதரியா. ஆமே 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 ஆமே. அந்தேவரே அந்தேவரே. நீ ஏற்படுத்தின ஸ்தானம் அல்ல, உனக்காய் அவர் ஏற்படுத்தின ஸ்தானம். ஆமே. ரிபாலா சந்தலரா. ஒரு வார்த்தை ஆவியானவர் சொல்ல ஏவுகிறார். இன்னைக்கு நீங்க நினைச்சது போல ஒண்ணு நடந்திருக்குமானால் அது நீங்க ஏற்படுத்தின ஸ்தானம். அது இன்னைக்கு நடக்க கர்த்தர் அலோ பண்ணலன்னா புரிஞ்சுக்கோ, அவர் உனக்கு ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்னு அர்த்தம். இந்த ஸ்தானம் நீ நினைச்சதிலும் மேலானதை தவிர அது குறைவானது அல்ல. ஹல்லேலூயா. சிலருக்கு இன்னைக்கு சில ஸ்தானத்துல இருந்து கர்த்தர் அப்படி கூட்ட கலைச்சது போல கலைச்சிருக்கிறாரா சில சிச்சுவேஷன்ல. ஆமென். அப்படியானால் அறிந்து கொள், அவர் தீமைக்கு எதையும் அனுமதிக்கிற தெய்வம் அல்ல. நீ நினைச்ச ஸ்தானத்தில் அல்ல உன்னை உட்கார வைக்க விரும்புறது, அவர் நினைச்ச ஸ்தானத்தில். எனவேதான் சிலர் உன்னை உனக்கு விரோதமாக எழும்பினது, எனவேதான் சிலர் உன்னை கைவிட்டது, எனவேதான் சில சூழ்நிலை உனக்கு தாறுமாறாயானது. அவர் ஏற்படுத்தின ஸ்தானம். ஏறுகிறதை ஏற்றுக்கொண்ட அன்பு உள்ளமே, அவர் உன்னை பள்ளத்தாக்கில் இறக்கினதையும் ஏற்றுக்கொள். எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், என்னை எப்படி நடத்தணுமோ நடத்துங்க ஆண்டவரே. ஒரே ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவர்கிட்ட ஒரு ஹெல்ப் மட்டும் கேளுங்க.
ஆண்டவரே, நீங்க எதை எனக்கு அனுமதிக்கிறீரோ அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா. நான் உணர்ந்து கொள்ளட்டும், நான் அறிந்து கொள்ளட்டும் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்கிற அந்த உணர்வை என் இருதயத்திலிருந்து நஷ்டப்படாதபடிக்கு நம்பிக்கையோடு நகர, நம்பிக்கையோட முன் செல்ல, நம்பிக்கையோட என் மேல ஒருவருடைய கரம் இருக்கிறது, அந்த கரம் எனக்கு தீங்கு செய்யாது என்கிற நிச்சயம் நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்திலே அது சென்றது. ஒரு நாள் வரும், அத்தனை கண்ணும் பார்க்கும். யோசேப்பின் சகோதரர்கள் பார்க்க வச்சார்ல, யாரை விரோதமா எழும்பினார்களோ அதே கண்ணை பார்க்க வைக்கிறார். இந்த வார்த்தை சில உள்ளத்திற்கு ஆண்டவர் பேசுறார். இன்னைக்கு உனக்கு விரோதமா எழும்பின கண்ணே பார்க்கும். கர்த்தர் உனக்கு ஆயத்தம் என்ற ஸ்தானத்துல நீ இருப்பத, கர்த்தர் உனக்கு ஆயத்தம் என்ற ஸ்தானத்துல நீ இருப்பத உனக்கு விரோதமா எழும்பின கண்கள் பார்த்து உன்னிடத்திலே வரும், உன்னிடத்திலே வந்து நிற்கும். ஆவியானவர் இந்த வார்த்தை சில உள்ளத்திற்கு தீர்க்க தரிசனமா பேசுறார். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவரை அனுமதிக்கிறதை ஏற்றுக்கொள். ஏறுகிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணின நீ, இறங்குறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணு. திறந்த வாசலுக்காக ஸ்தோத்திரம் பண்ணின நீ, அடைக்கப்பட்ட வாசல்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே. ஆண்டவரை பார்த்து கடைசி வலது கரத்தை நீங்க பிடிச்சிடுங்க, உங்க கரத்தால் நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா, நீங்க பிடிச்சிருங்க, நீங்க பிடிச்சிருங்க. ஆண்டவரே நம்புகிறோம் அப்பா, நீங்க ஆண்டவரே எங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானத்துக்கு எங்களை நீ நகர்த்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. நீர் அனுமதிக்கிற எல்லா சூழலையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு, கர்த்தர் தான் இதை அனுமதித்தாருங்கிற நிச்சயத்தோட நம்பிக்கையோட முன் செல்ல ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுங்கப்பா. அறிந்து கொள்ளட்டும், இவைகள் எல்லாமே நடக்கிறவைகள் எல்லாமே என்னை நகர்த்தி கொண்டிருக்கிறது. தேவன் எனக்காய் வைத்த ஸ்தானத்துக்கு நேரா என்னை நகர்த்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவர். இந்த நம்பிக்கையில தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டு பாதை ஆண்டவரை திசை திருப்பாதபடிக்கு, பாதை மாறாதபடிக்கு உம்முடைய பாதையில நடக்க எங்கள் கால்களை ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும். சுய சத்தத்தின் மேல் சாயாமல் தேவ சத்தத்தின் மேல் சாய்ந்து நடக்க கிருபை தாரும். எங்கள் பாதை செம்மைப்படுத்தும், கர்த்தரே வழி நடத்தும், ஒவ்வொருவரையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தும். ஆண்டவரே இந்த ஆராதனை மூலமாக எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா.